கிளி மீன் குழம்பு தாங்க இன்னைக்கு. மாதம் கழித்து நம்ம வைக்க போகிறோம். மருந்து குழம்பு எல்லாருமே சாப்பிட்லாம். மீனும் போடலாம், கருவாடும் போடலாம், முட்டையும் போடலாம். ஃபஸ்ட்டு கடுகு போட்டுக்கலாம். கடுகு கொஞ்சம் பொரிஞ்சிட்டு சீரகம், மல்லி நல்லா வறுத்தாச்சு. இருக்கு நல்லெண்ணெய் தான் நல்லது. அப்படியே போட வேண்டாம். ஐயோ வெடிக்குமா? வெங்காயம், தக்காளியும் நம்ம போட்டுக்கலாம். உப்பு நிறையெல்லாம் போட மாட்டேன், அப்படியே ஊற்ற வேண்டியதான். கிளி மீன் போட்டு மருந்து குழம்பு இன்னைக்கு தான் வைக்கும். ஓகே, கிளைக்கானா உங்களுக்கே காணாத. குழம்பு ரெடியாகி விட்டது, அவ்வளோதான். கிளி மீன் குழம்பு தாங்க இன்னைக்கு. ரெண்டா போட்டுங்க, ரெண்டு இது குழம்புக்கு பொரிக்கலான்னு வீட்டில் போய் பார்த்தா தான் தெரியும். வீட்டில் புட்டு வச்சாலும் வச்சிருவேன், எனக்கே தெரில. கிளிமீன் புட்டு சூப்பராக இருக்குங்க. மற்ற மீனோட கிளிமீன் புட்டு வேறு லெவலில் இருக்கும். அருணாச்சந்தி, இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன குழம்பு? இன்றைக்கி நம்ம வீட்டில் ஸ்பெஷல். என்ன ஸ்பெஷல்? மாதம் கழித்து நம்ம வைக்க போகிறோம். மருந்து குழம்பு. யாருக்கு மருந்து? எல்லாருக்கும் தான். மருந்து குழம்பு எல்லாருமே சாப்பிட்லாம். முக்கியமாக அதிகமாக சாப்பிட்றது வந்து குழந்தை பெற்றவங்களுக்கு. அக்கா நம்ம வீட்டில் குழந்தை பெற்றவங்களாம் இல்லை. பொதுவாக எல்லாருமே மருந்து குழம்பு சாப்பிட்டா நம்ம வயிற்றுக்கு நல்லது, உடம்புக்கு நல்லது. குழந்தை பெற்றவங்களும் கொடுப்பாங்க. அது எப்படி செய்யணும்னு சொல்லியிருப்பேன். எங்கள் அம்மா எனக்கு சொல்லி கொடுத்த மாதிரி நான் இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். குழந்தை பெற்றவங்க நிறைய பேருக்கு வந்து மருந்து குழம்பு எப்படி வைக்கணும்னு தெரியாது. சரி, இதை பார்த்து வச்சுக்கோங்க. பார்த்து வச்சுட்டு இதே மாதிரியே ரெடி பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். சொல்லிடு என்னென்னலாம் வச்சுருக்கேன். மிளகு, கடுகு, நறுக்கு மிளகா நறுக்கு பழமான்னு தெரியல, வத்தல், ஓமம், சீரகம் போட்டுருக்கு இல்லையா? சீரகம் இல்லை, அது ஓமம் தானா? சரி. சுக்கு, தக்காளி, புளி, வெங்காயம், பூண்டு தான் நிறையா வேணும். அப்புறம் மல்லி, சீரகம். அப்புறம் இதில் வந்து நம்ம இந்த மருந்து குழம்புல வந்து மீனும் போடலாம், கருவாடும் போடலாம், முட்டையும் போடலாம். இது மூணும் போடலாம். நான்வெஜ் மூணுமே போடலாம். சரி, மூணுல ஏதாச்சும் ஒன்று போடலாம். ஏதாவது ஒன்று போட்டு வச்சுக்கலாம். இன்றைக்கி நம்ம விற்க போகிறது வந்து மீன் போட்டு கிளி மீன். நேற்று வாங்கினா அது என்ன மீன்? களைக்காம பார்த்தீங்களா? இதை இன்னைக்கு பொரிச்சிட வேண்டியதான். கிளி மீன் வந்து இந்த பீஸ் மட்டும் போடுண்ணா. ஏன்? ஆமாம், அதில் தான் முள் இருக்காது, நடுமுள் மட்டும் தான் இருக்கும். மற்றதுன்னா வயிறு பகுதினா இதில் முள் இருக்கும். அதுக்காக அதை பொரிக்கவா போடணும்? ஆமாம், அதை பொரிக்க போட்டுரு. எவ்வளோ மீன் பொரிக்க? பொரிய கிழக்காந்தா ஒரே ஆளே திண்டு முடிச்சிருவானே. உனக்கு நேற்று காணலையோ? காணல இல்லை, கொஞ்சம் தான் நேற்று. எல்லாம் பொரிக்கலாம். இது அந்த தலையெல்லாம் எடுத்துரு. இது அதையும் எடு. அதையும் எடு. இன்னும் கிடக்குங்க. இதுதான். அப்போ இது மட்டும்தான். அவ்வளோதான், அந்த கீழே கிடக்குறது. அப்போ இது 4 மீன் இருந்தால் யாருக்கான மருந்து குழம்பு? சரி, வை, அவ்வளோதானே வச்சுக்கோ. இது மட்டும் போடணும். அடுத்து என்ன? மஞ்சள் பொடி, கட்டி காய இருக்குங்களா, அதுதான் போடுவாங்க. அது இல்லை இப்போ, அதனால் காயப்பொடியை போட்டுக்கிறேன். வெறும் சட்டியில் இது எல்லாத்தையும் வறுக்கணும். இது 3 மட்டும் தான் நம்ம வதக்கிறது எண்ணெயில். சரியாக குழம்பு வைக்கும்போது மற்ற எல்லாத்தையும் வறுத்து அரைக்கணும். இப்போது சிம்மில் நல்லா வச்சுட்டு கருகாமல் எல்லாத்தையும் வறுக்கணும். ஃபஸ்ட்டு கடுகு போட்டுக்கலாம். எப்படி போடுறது? அதான் இது கொஞ்சம் வெடிக்கணும். அதான் கடுகு தான் குழந்தை பெற்றவங்களுக்கு நல்லது. வயிற்றில் உள்ள எல்லா அழுக்கையும் க்ளீன் பண்ணுவாங்க கடுகு. கடுகு அந்த பொரியுதா? இந்த ஆடுது வந்துட்டு தெரியுதா? தெரியுது, ஏதோ ஓடுது பேய் மாதிரி.
கடுகு கொஞ்சம் பொரிஞ்சிட்டு நல்லா அதை பொரிஞ்ச பிறகு இந்த மிளகு ஓமம் வத்தல் இதை போட்டுருவோம். இது கொஞ்சம் சிம்மில் தான் வறுக்கணும். ஆனால் சீரகம், இது பேர் என்னது, மல்லி. நல்லா வறுத்தல் வாசம் வரும். மல்லி வாசம் தான் வரும். மல்லி இப்போ தான் போட்டேன். அதான் வாசம் வருது. லைட்டாக வறுத்தாச்சு லைட்டாக. சரியா? அப்போ இதோட இந்த நறுக்கு பழமும் சுக்கையும் தட்டி வச்சுக்கணும். சுக்கை தட்டி வச்சுட்டு மிக்சியில் போடுங்க, இல்லை மிக்சி பல்லு உடஞ்சிரும். பிளேடு அதனால் நல்லா இந்த இது வந்து இஞ்சி இஞ்சி இடிப்போம்ல, வரல, அதை வச்சு நச்சு வச்சுருக்கேன். அதையும் போட்டுக்கோம். அப்புறம் புளி இவ்வளோண்டு போட்டுருணுமா? ஆமாம், அதையும் போட்டு வதக்கி அரைக்க தான் எல்லாமே. வாசம் வருதா? நல்லா வறுத்தாச்சு, வாசம் நல்லா வருது. டைமில் கொஞ்சம் காயப்பொடி போட்டுப்போம். அதையும் போட்டு லைட்டாக செஞ்சுட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியதான். இது ஆறுனது இதை அரைப்போம். முடிஞ்சா அப்புறம் அதை வதக்கிறது இப்போ வதக்கணும். அப்புறம் இது இந்த ஆறி அரைப்போம்ல. அதுக்கப்புறம் இதோட இந்த தேங்காயையும் வறுத்துக்கலாம், வேணாம் அது வறுக்கலாம். வெங்காயத்தையும் இதோடையே வதக்கி அப்படியே அரைக்கலாம். சரி, இப்படி சும்மா வதக்கியும் இதை அரைச்சி போடலாம். எப்படினாலும் நம்ம விருப்பம் தான். கொஞ்சம் போட்டுக்கலாம். அப்போதே போட மறந்துட்டேன். குழம்புக்கு ஏற்ற மஞ்சள் பொடி எப்படி போட்டுக்கலாம்ல. கண்ணி சொல்லி நல்லா தெரியும். தண்ணி ஊற்றாமல் அரைச்சோன்னு எப்படி இருக்கு பாரு. பூ மாதிரி இருக்குல்ல, இட்லி பொடி மாதிரியே இருக்கா. நல்லா ஊற்றிக்கலாம். நல்ல மையா தண்ணியாகிட்டு எப்படி இருக்கு, குழுன்னு இருக்கு. நல்ல மாவாக அரைச்சிக்கணும். இது மாதிரி அரைச்சி வச்சுக்க வேண்டியதான். ஓகே, அவ்வளோதானா? நான் இன்னொரு ரவுண்ட் அரைச்சிக்கிறேன். இங்கே அடுப்பை பற்ற வச்சுக்கணும். பற்ற வச்சுட்டு இதுக்கு முழுக்க நல்லெண்ணெய் மட்டுமே தேவை. நிறைய ஊற்றிக்கலாம், தாராளமாகவே ஊற்றிக்கலாம். முடி கழட்டிட்டா. இது கொஞ்சம் தான் இருக்குது, இன்னும் கொஞ்சம் ஊற்றணும். நல்லெண்ணெய் விலை கூட தானே? ஆமாம், நல்லெண்ணெய் தான் நல்லது. வயிற்று புண்ணுக்கலாம். ஊற்றிக்கலாம். எண்ணெய் விலை எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஓகே, போடுங்க. என்கிட்ட கேட்டா நீ தானே சமையல் செஃப், நீங்கள் தான். நீங்கள் என்கிட்ட கேட்கலாமா? ஓகே, சுற்றி காட்டுவேன். இவ எங்கே போகிறா வாரா. அப்புறம் பூண்டு, தக்காளி முழுசாக போட்டுருவியா? தக்காளி வெட்டணும். கருவேப்பிலை எல்லாம் சைஸ் வருதுல்ல. இது சின்னது, இதுதான் பெருசு. எண்ணெய் சூடாயிட்டு நல்லா இது இவ்வளோ ஒரு கை அளவுக்கு பூண்டு நம்ம உரிச்சு வச்சுருக்கோம். அதை அப்படியே இதில் போட வேண்டாம். ஐயோ என்ன இதே மறந்துட்டா? நான் நினைச்சேன் மறந்துட்டேன். அடுகு போட மறந்துட்டேன். போடு, என்ன எல்லாம் ஒன்று தானே. வெடிக்குமா? வெடிக்கதான் செய்யும். முத கடுகு போட்டால் தான் வெடிக்கும். ரெண்டு போட்டு வெடிக்காதா? எல்லாம் ஒன்று போல வேகிறது தானே. பத்தங்களுக்கு மடத்தில் வெடிக்கிறது. அப்பா பிடிக்கா? கடுகு ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க, கருவேப்பிலை போட்டுக்கோங்க, அதுக்கப்புறம் பூண்டு போட்டுக்கோங்க. சரிங்களா? நாங்கள் பூண்டை ஃபஸ்ட்டு போட்டாச்சு, கருவேப்பிலை சரி, கடுகு ரெண்டாக போட்டோம். இது வெடிக்க மாட்டேங்குது. இது வெடிக்காது. அதை விட்டு வெங்காயம் வந்து வதங்கிட்டு பாருங்க. பூண்டு அதெல்லாம் போட்டாச்சுல நல்லா இருக்கும். மருந்து குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். என்ன சூப்பராக இருக்கும். மறுநாள் வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். முட்டை போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு முட்டை போட்டால் பிடிக்கும். மீன் முட்டை உங்களுக்கு வச்சுருந்தாலும் தின்னேன். வெடிக்கலாம் நான் சொல்கிற மாட்டேன்.
எது சமைச்சு கொடுத்தாலும் சாப்பிடுவீங்க என்ன. இது நல்லா வதங்கட்டும். தக்காளியும் நம்ம போட்டுக்கலாம். அடுத்தது என்னது, நம்ம ஏதோ ஒரு குழம்பு வச்சோம்ல, என்ன வச்சோம், மட்டன் சுக்காவா? மட்டன் சுக்கா வச்சப்போ எல்லாருமே நிறைய உப்பு போட்டிங்கன்னு கமெண்டில் இருந்தது பார்த்தியா? நான் உப்பு ஏன் போடுற மாதிரி இருக்கு, ஆனால் கொஞ்சம் தான் எடுத்து போடுவேன். கரெக்டாக தான் இருக்கும்ண்ணே. கரெக்டாக தான் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு வெங்காயத்துக்கு போட்டேன்னா அப்புறம் இதுக்கு போட்டேன்னா அதை அவங்க பார்த்துட்டு உப்பு நிறைய போடுறீங்க அப்படின்னு சொன்னாங்களே. உப்பு நிறையலாம் போட மாட்டேன். கம்மியாகவும் இருக்காது, கூடயே இருக்காது. நல்லா குழஞ்சி நல்லா வதங்கணும். அது தெரிய முடியுது. லைட்டை வச்சு இப்படி மறைச்சிக்கிறாங்க. வதங்கிட்டு பாருங்க. வதங்கிட்டா இப்போ இந்த அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள், இந்த கலவையை அப்படியே ஊற்ற வேண்டியதான். ஊற்றட்டா? தண்ணி ஊற்றிக்கலாம். கட்டியாக ரொம்ப தண்ணியெல்லாம் வச்சிடக்கூடாது, நல்லா கட்டியாக. தண்ணி அது சூடு ஏறணும்ல, அதான் போதுண்ணே. நல்லா உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டேன்னா இருக்காது. இல்லை போடலை, நான் பார்க்கல. அதுக்கு முன்னாடி போட்டிருந்தீங்கன்னு தெரியல. நான் போடலை. எண்ணெய் பிறண்டு வந்துட்டு நல்லா மெதுவாக கொதிக்குது. நான் இப்போ குறைச்சி வச்சுட்டேன் தீயை, அடி பிடிச்சிடக்கூடாதுல்ல, அதனால். இப்போ எதுதான் எண்ணெய் நல்லா பிறண்டு வந்துருக்கா, குட்டி வச்சா மூஞ்சிலாம் தெரிச்சு எடுத்துரும். ஆமாம், இது டப்பு டப்புன்னு தெரியுமா? வேண்டாம். கிளி மீன் போட்டு மருந்து குழம்பு இன்னைக்கு தான் வைக்கும். வேறு மீன் தான் போட்டுருக்கோம், கொடுவா இப்படி தான் போட்டுருக்கோம். இது இந்த டைமில் முட்டை ஊற்றணும்னா முட்டையை ஊற்றி அப்படியே மூடி வச்சிட வேண்டியதான். கருவாடு இந்த மாதிரி தான். நல்லா வேகட்டும். மீன் உடையாமல் கிண்டணும். ஓகே. பூ மாதிரி எப்படி பூ மாதிரியா? புட்டு வச்சுருக்கலாம். அப்போது கிளி மீன் புட்டு சூப்பராக இருக்கும். நான் புட்டு வைக்கலான்னு தான் எடுத்துகிட்டு வந்தேன். சரி ரைட், ஓகே. நீ மருந்து குழம்பு ஞாபகம் இருக்குங்க. சரி, ரொம்ப பேருக்கு மருந்து குழம்பு தெரியாது. பார்த்து இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள், டேஸ்ட்டாக இருக்கும். மீன் பொரிச்சிருமா? ஒரு அக்கா கமெண்டில் போட்டிருந்தாங்க, பாம் ஆயில் இப்படி யூஸ் பண்ணக்கூடாதான். அப்புறம் அதை அடுப்பில் ஊற்றி சூடு பண்ணி அதில் புளியை போட்டு கொதிச்சு விட்டு இன்னொன்று என்னமோ போட்டிருந்தாங்களே, கமெண்டில் இருந்தது. நல்ல விஷயம் தான். அது பாம் ஆயில் வாங்காமே இருந்துடலாம். அதுக்கு அவன் ரேஷன் கடைக்காரங்க கொடுக்காமே இருக்கலாம். என்ன நல்ல ஐடியா தான், நல்லதான் சொல்கிறீங்க. ஆனால் எங்களுக்கு நேரம் டைம் இல்லை, டக்குன்னு வந்து அவ்வளோதான் முடிஞ்சிச்சுன்னு அடுத்து வாங்க மாட்டோம். அந்த ரேஷன் கடையில் வாங்குறது மட்டும்தான். எவ்வளோ மீன் சட்னி நிறைஞ்சிருக்கு. கிளைக்காம உங்களுக்கே காணாத. ஃபஸ்ட்டு கிளி மீனை பொரிச்சிடோன்னே. இதில் இந்த 2 துண்டு தான் இருக்குது அந்த கிளி மீனில். கிளி மீனுக்கு எவ்வளோ துண்டு இருக்குது? கிளி மீன்லாம் சாப்பிடவே மாட்டோம். இப்போ தான் கிளி மீன் அடிக்கடியாக ஆகும். ஏன்? அந்த மாவாக இருக்குங்கள, அதனால் குழஞ்ச மாதிரி இருக்கும் அந்த கிளி மீன்லாம். குழம்புல உங்கள் குழம்பு எடுத்துன்னு வைப்பாங்க, பொரிக்க மாட்டாங்க. பொரிச்சா ஒருத்தனுக்கும் காணாது. பொரிச்சிருமோன்னு பயமா இல்லையா? நான் பார்த்தேன். மீன் பொரிக்கும்போது தான் கையெல்லாம் தேவையான எனக்கு. மழை பெஞ்ச மாதிரி சொல்கிறேன். பொரிச்சு பெருதா கொஞ்சில கூட்டி வச்சா அடி பிடிச்சிடும். அதான் பார்க்க வேண்டியது. அதான் என்னன்னா அடி பிடிச்சிடும். அது பார்த்து மீன் இல்லாத இடமா பார்த்து. குழம்பு ரெடியாகி விட்டது, அவ்வளோதான். உடையுது பற்றியா? மீன் கிலோ உடையுமோ?
அதனால் அப்படியே வச்சு அப்படியே அமர்த்திடுவோம். ஓகே, இங்கே மீன் ரெடி ஆகிட்டு எடுத்துருவோம். அந்த கிறிஸ்பியாக இருக்குல்ல. இந்த தடவை நான் மீன் பொரிக்கும்போது இது போட்டேன், கார்ன்ஃப்ளவரும் அரிசி மாவும். எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணதான். எப்பவும் போட மாட்டேன். சீக்கிரம் நோட்டிலும் போட்டது இல்லைங்களா? வெறும் இதுதான் போடுவேன். எனக்குலாம் கிடைக்காதாம்பா. இது சாப்பிடுங்க, டேஸ்ட் பாருங்கள். நல்ல மசாலா. சாயங்காலம் போட்டு கொடுமாங்க. ஆமாம், அவ்வளோ போட்டு சோறு வச்சாச்சு. குழம்பு ஊற்றிடுமா? குழம்பு பாரு கருப்பு கலரில் இருக்குண்ணே. எனக்கு இந்த பீஸு முள் பீஸ் வேண்டான்ல இவ்வளோ பாரு. நான் தான் போடாதேன்ட்டு. கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க குழம்பு. நீங்கள் அப்படியே பிறவி திண்டுக்கலாம். இது குடுக்கணுன்னு ஊற்றிட்டா டேஸ்ட்டாக இருக்கும். ஆமாம், அழகான மீன் பொரியல். அழகான மீன். ஆமாம், சாப்பிடுங்க, மனம் போல் சாப்பிடுங்க. நாங்கள் அது சாப்பிட்டுட்டோம். அது டேஸ்ட் வேண்டாமா? அது வேண்டாம். மருந்து குழம்பு. இந்த மருந்து குழம்பு வந்து குழந்தை பெற்றவங்களுக்கு குழந்தை பிறந்த உடனே நீங்கள் நார்மல் டெலிவரியோ எப்போ சாப்பிட்லான்னு சொல்கிறாங்களோ அப்போ நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க. இந்த மருந்து குழம்பு இங்கே பாருங்களேன், பிசைஞ்ச உடனே அந்த மருந்து எல்லாம் அப்படியே இருக்குது. அந்த சீரகம், அந்த மிளகு, அந்த பொடி எல்லாம் கலந்து இருக்குது. இது பார்க்க ஒரு கலர் வித்தியாசமாக இருக்கும். நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நல்லா அந்த மிளகு தான் தெரியுது. மிளகு, அந்த ஓமம், சுக்கு தண்ணியாக கட்டி கொடுக்கு. பூண்டு அதில் தான் கிடக்கு அப்படின்னு. ஆமாம், இந்த மருந்தே என்ன திங்க மாட்டேன்லண்ணே. இங்கே பாருங்கள் மீன் பீஸை, கிளி மீன். குழு குழுன்னு ஊற்றி சாப்பிடுங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. கிழக்காய் மீன் பொரியல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். க்ளோஸப் வச்சு பயந்துருவாங்க எல்லோரும். செமையாக இருக்கும். உரப்புலாம் அந்தளவு இருக்காது. உரப்பு எதிர்பார்த்துறாதீங்க, உரப்பு கம்மியாக தானே இருக்குது. எனக்கு உரப்பு தெரியல. மறுநாளா? இன்னைக்கு சூப்பரான ஒரு தரமான ஒரு குழம்புங்க. இன்றைக்கி மருந்து குழம்பு. இதே மாதிரி உங்கள் வீட்டில் வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கண்ணா. நன்றி, வணக்கம், பாய்.